ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு ஒரு நியூஸ் வருது, இன்னும் 50 வருஷத்தில் பூமி அழிய போகுது. மனுஷங்க எல்லாரும் வேறு கிரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நாம் எங்கே போவோம்? கண்டிப்பாக செவ்வாய் கிரகம் கிடையாது. ஏன்னா அங்கே வெறும் தங்குறதுக்கே நாம் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் நம்ம பூமியை மாதிரியே ஒரு அழகான கடல், அதே மாதிரியான காற்று, அதே மாதிரி ஒரு அழகான ஆகாயம் இருக்கிற ஒரு கிரகம் நிஜமாகவே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்களா? நாசா ஏன் இதை இவ்வளோ ரகசியமாக வச்சுருக்காங்க? தெளிவாக பார்ப்போம். நம்ம சூரிய குடும்பத்தில் 8 கிரகம் இருக்குது. ஆனால் பூமியில் மட்டும் ஏன் நாம் வாழ்கிறோம்? ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நாம் இருக்கிற இடம் அப்படி. விஞ்ஞானிகள் இதை கோல்டிலாக்ஸ் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நாம் பூமியை ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டோம். அதனால தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பில்லியனர்கள் எல்லாருமே பிளான் பியை தேடி இப்போ ஓடிட்டுருக்காங்க. அந்த பிளான் பியில் தான் கிடைச்ச முதல் கிரகம் தான் கெப்லர் 452b. 2015 நாசா ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அது உலகத்தையே உலுக்கிச்சு. நம்ம பூமியை மாதிரியே ஒரு கிரகம் நம்ம சூரியனை மாதிரியே ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருது. அங்கே ஒரு வருஷங்கிறது 385 நாட்கள். நம்ம பூமியை விட 1.5 பில்லியன் வருஷம் பழசு. அதாவது பூமியில் உயிர் உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஏதோ ஒன்று உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த கிரகத்துக்கு நாம் போனோம்னா இப்போ இருக்கிற வேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸில் போனால் கூட 25 மில்லியன் வருஷம் ஆகும். இது சாத்தியமா? சரி, 25 மில்லியன் வருஷம்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. நமக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கான்னு கேட்டால் அங்கே தான் வராரு ப்ராக்சிமா சென்ச்சுரி பி. இது வெறும் 4 ஒளியாண்டுகள் தூரத்தில் தான் இருக்குது. வெறும்னு நான் சொல்கிறது விண்வெளி கணக்குப்படி. ஆனால் இங்கே ஒரு பயங்கரமான உண்மை இருக்குது. இந்த கிரகத்தோட ஒரு பக்கம் எப்போவுமே பகலாக இருக்கும், இன்னொரு பக்கம் எப்போவுமே இருட்டாக இருக்கும். நடுவில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் மனுஷங்க வாழ முடியும். அங்கே போனால் நமக்கு 2 சூரியன்கள் வானத்தில் தெரியும். கற்பனை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்ல. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த கிரகங்கள் எல்லாமே இருக்குது, ஓகே. ஆனால் யாராவது அங்கே இருக்காங்களா? விஞ்ஞானிகள் சில ரேடியோ சிக்னல்ஸ்களை அந்த பக்கத்தில் இருந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அது இயற்கையாக வந்ததா இல்லைன்னா நம்மளை மாதிரி யாராவது அனுப்புனாங்களான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க நம்மளை விட டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தால் அவங்க நம்மளை பார்க்குறதுக்குள்ளே நாம் அவங்கள கண்டுபிடிச்சாகணும். ஸோ பூமியை போல் இன்னொரு கிரகம் இருக்கிறது உறுதி. ஆனால் அந்த கிரகத்துக்கு நாம் போகிறத விட நம்ம பூமியை நம்ம காப்பாற்றுறது தான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். உங்களுக்கு ஒருவேளை சான்ஸ் கிடைச்சா பூமியை விட்டு வேறு கிரகத்துக்கு போவீங்களா, இல்லை இங்கேயே இருப்பீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு த்ரில்லான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் வெயிட் எ மினிட் தமிழ்.